என்ன சொல்லுகிறது? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் என்று எழுதியிருக்கு. அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்து அவருடைய பிதாவினிடத்திற்கு சென்றார் என்ற உறுதியான நம்பிக்கையை ஆத்துமாவிலே உடையவர்களாக காணப்படுகிறோமோ, அவர்கள் எல்லோரையும் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பி அவர் பிதாவினிடத்திற்கு சென்றார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிப்பீர்களேயானால், அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். இந்த நாளிலே அது கொண்டு வரும். ஆமென். 3வது காரியம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தை கவனித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அவங்க 2 பேரும் அல்லாமல் நீங்களும் நானும். ஆனால் 3வதாக ஒரு சிருஷ்டியை குறித்து இயேசுவானவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் என்று எழுதியிருக்கிறது.